பாம்புகளை பிடித்து காட்டில் விட்டு வந்த பிரபல பாம்பு பிடி வீரர் சந்தோஷ் நாகப்பாம்பு கடித்ததால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது இறப்பு சுற்று வட்டாரத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை வடவள்ளி பகுதியைச் சேர்ந்தவர்தான் 39 வயதாகும் சந்தோஷ்குமார். பாம்பு பிடி வீரரான சந்தோஷ் குடியிருப்பு பகுதிகளில் நுழையும் பாம்புகளை பத்திரமாக பிடித்து வனப்பகுதியில் விடும் பணியை செய்து வந்தார். கடந்த 15 ஆண்டுகளாக கொடிய விஷம் கொண்ட ராஜநாகம், கட்டுவிரியன் உட்பட பல்வேறு வகையான பாம்புகளை பத்திரமாக மீட்டிருக்கிறார் சந்தோஷ். சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமான நிலையில் 2 பெண் குழந்தைகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இவரது பாம்பு பிடி தொழிலில் வரும் வருமானத்தை வைத்து குடும்பத்தை கவனித்து வந்துள்ளார். சுற்று வட்டாரத்தில் பாம்பு நுழைந்துவிட்டால் முதல் அழைப்பு சந்தோஷுக்காகத்தான் இருக்கும். அந்த அளவுக்கு பாம்பு பிடிப்பதில் வல்லவராக இருந்த சந்தோஷ் அப்பகுதி மக்களுக்கு காவலராகவே இருந்துள்ளார். இந்த நிலையில்தான் கடந்த 17ஆம் தேதியன்று காலையில் தொண்டாமுத்தூர் நால் ரோடு பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பில் நுழைந்த நாகப்பாம்பை மீட்க சென்றுள்ளார். அப்போது நாகப்பாம்பை பிடிக்கும் பணியில் ஈடுபட்ட போது எதிர்பாராத விதமாக நாகப்பாம்பு அவரை கடித்துள்ளது. இதனால் சம்பவ இடத்திலேயே சந்தோஷ் மயக்கம் போட்டு விழுந்த நிலையில் பதறிப்போன அப்பகுதியினர் மருத்துவமனைக்கு தூக்கி சென்றனர். கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த சந்தோஷ் நேற்றைய தினம் உயிரிழந்தார். உடல் முழுவதும் விஷம் ஏறியதால் மீண்டு வராமல் மாண்டிருக்கிறார் சந்தோஷ். பல ஆண்டு காலமாக பாம்புகளை பிடித்து வந்த சந்தோஷ் பாம்பு கடியாலேயே திடீரென மரணித்தது உறவினர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.